நீங்க பிளேயரா சார்? கிரிக்கெட் பிளேயரா? ஆமாங்க. கிரிக்கெட் விளையாடுறவங்க யாராவது இருக்காங்களான்னு இந்தியாவுல? இருக்குல்ல. ஐய அதாவது கதைய மையமா கொண்டு சிறிய முதலீட்டுல பெரிய வெற்றியில் அடையக்கூடிய படம் வரிசையில இப்ப அந்த படம் இருக்கு. அதே சமயம் வந்து அடுத்த நாளே அடுத்த நொடியே வலைதளத்திலயும் பதிவிறக்கம் செய்யப்பட்டு பார்க்கப்படுது. இதனால என்ன விதமான பாதிப்பு இல்ல நடிகருக்கு, அதுதான் சொல்றேன். தயாரிப்பு நாங்க நிறுவனங்களுக்கு? எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும், அது அவங்க தான் பார்க்குறவங்களுக்கு தான் அது புரிதல் வரணும். நாங்க என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம். இதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இது அவங்க புரிஞ்சுக்கணும். பார்க்குறவங்க தான் புரிஞ்சுக்கணும். இதில இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு. புரொடியூசர்ஸ் அவ்வளோ பணம் போட்டு பண்றாங்க. எவ்வளோ உழைப்போட பண்றோம். பட் அவங்க தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நெறைய பேர் இல்ல, ஒரு சில பேர் இன்னமும் அப்படி இருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் அது என்னன்னா, எங்களுக்கு அத விட வருத்தம் அத கண்ட்ரோல் பண்ணவே முடிய மாட்டுது. ஏன்னா, அது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சைடுல தான் இருக்கு. அவங்க பார்த்து தான் திருத்திக்கணும் அந்த விஷயத்த. அதுல ம். நம் மாரி செல்வராஜ் அவங்க வந்து அந்த மாரி சமுதாய ரீதியா பாதிக்கப்பட்டாங்க. நான் அத வந்து வேடிக்கை பார்த்தேன்ற மாரி சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எந்த மாரியான அணுகுமுறை சார் இருந்துச்சு? எதுல? இந்த ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைகள்ன்றப்ப நெறைய அவங்க சந்திச்சிருக்காங்க. ஆமாமாமாமா. அதாவது அது வந்து அவங்க அளவுக்கு நான் சந்திச்சது இல்லன்னு தான் சொல்ல வரேன் நானு. நான் வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து நான் இதுதான் கரெக்ட் அப்படி எனக்கு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அவங்களுக்கு பொலிட்டிக்கலாவும் சரி, அவங்களோட இதுவும் அனுபவமாவுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்பொழுது அவங்க அப்படி சொல்றாங்க. நான் இன்னும் பொலிட்டிக்கலாவும் சரி, இல்ல அந்த மாரி விஷயத்துல நான் இன்னும் அவ்வளவு டீப்பா போனதில்ல. மேபி நான் இன்னொன்னு இந்த கதைக்கு எனக்கு இவ்வளவு தான் சொல்லணும்னு இருக்கு. ஒரு கதை எத சொல்லணும்னு இருக்கோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த கதையில நான் இவங்க 2 பேர் ஈகோ, இவங்க ஃபேமிலி இதுதான் சொல்றதுக்காக தான் இந்த படம். அதுல அவங்க லைஃப்க்குள்ள ஒரு ஒரு ஜாதிங்கிறது எல்லா ஊர்லயும் இருக்குங்கிறத அத தொட்டுட்டு தான் போயிருக்கேனே தவிர, அது நம்ம கதை இல்ல. ஸோ அதனால எனக்கு இது போதும்னு தோணுச்சு. நல்ல வரவேற்பு இருக்கிற பட்சத்திலும் பொருளாதார ரீதி அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. நாங்க நெனைச்சத விட நல்ல வெற்றியாவும், இப்ப அது சந்தோஷமாவும் இப்ப நாங்க ஊர் ஊரா சுத்துறதுக்கான அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா, மக்கள்ட்ட இருந்து வந்தத வச்சு தான் நாங்க திருப்பி குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி இவங்களுக்கு என்ன பண்ணணுங்கும்போது தான், வா நம்ம போய் மக்கள மீட் பண்ணுவோம். நமக்காக அவங்க வர்றாங்க இல்லைங்களா? அதுக்காக நாங்க வந்துட்டு இருக்கோம். அடுத்த படைப்பு எதை நோக்கி? அது இனிமேல் தான் தெரியும். இப்போ வரைக்கும் இந்த லப்பர் பந்து மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. ஆமா. அப்பா கொத்தனாரு. ஆமா. அப்பா கொத்தனாரு. அதனால எனக்கு என் ஊர்ல என் பேர் வந்து கொத்தனார் பையன். ஸ்கூல்லயும் சரி, இல்ல எங்கேயோ தெருவுல யார் பையன்னு கேட்டா, "எனக்கு கொத்தனார் பையனா நீ?" அப்படின்னு கேட்பாங்க. ஆமா கொத்தனார் பையன்னு. ஸோ எனக்கு அடையாளமா அதான் இருந்துச்சு. எனக்கு இப்ப அதுல பெருமையாவும் இருக்கனால, நான் இப்ப அதே அடையாளத்த நான் யூஸ் பண்றேன் எனக்கு. என்னைக்கா இருந்தாலும் இளம் ஆரம்பிச்ச தலைமுறை இடம் கொத்தனார் பையன் தான். இளம் தலைமுறை இயக்குனர்லாம் ஃபர்ஸ்ட் வராங்க. அந்த மாரி ஒரு சின்ன ஹீரோ வச்சு, ஒரு நல்ல ஹீரோ வச்சு ஒரு படம் எடுத்து ஹிட் பண்ணிடுறாங்க. உடனே பெரிய ஹீரோக்கு போய் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த படம் ஓடாம போகுது. இந்த மாரி ஒரு சில இல்ல காரணங்கள்லாம் பிரதர். அது நெறைய ப்ராசஸ். அது வெளியில இருந்து பார்க்கும்போது தான் இப்படிலாம் சின்ன ஹீரோ போய் அப்படிலாம் கிடையாது. அந்த கதை யாருக்கு போணுமோ அவங்களுக்கு போகுது. இப்ப நான் வந்து சின்ன ஹீரோட்டெல்லாம் போல. அவர் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. பெரிய ஹீரோ. அவருக்குன்னு மார்க்கெட் இருக்கு. பார்க்கிங் நல்லா போயிருக்கு. ஸோ எனக்கு அந்த நீங்க சொல்ற சினாரியோ வராது. நான் சின்ன ஹீரோட்ட போனா, அதுக்கப்புறம் பெரிய ஹீரோட்ட போனான்னு. ஒரு கதை தான் முடிவு பண்ணும். அந்த கதை யாருக்கானது, யார் அத தாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப என்கிட்ட ஒர்க் பண்ண 2 ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எஸ்டாப்லிஷ்டா தான் இருக்காங்க. ஸோ அதான் சொன்னேன். இது வெளியில இருந்து பார்க்க தான் நீங்க சொல்றதெல்லாம் வரும். உள்ள அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் படம் எடுத்தவங்களும் இருக்காங்க பெரிய ஹீரோ வச்சு. ஸோ அதனால அது அப்படி கிடையாது. உங்களுக்கு எதுவும் கால் வந்துச்சா சார்? பெரிய ஹீரோட்ட இருந்து படம் பண்ணலாம், வாழ்த்து அந்த மாரி. படம் அடுத்த பண்ணலாம் படம் அந்த பண்ணலாம். மாரிலாம் அந்த மாரி வரல. வாழ்த்துக்கள் வந்துச்சு. எல்லாருமே இப்போ எஸ்கேவ்ல இருந்து இப்போ வந்து சிம்பு சார்ல இருந்து எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு கார்த்தி சார் கூட இப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்போ வாழ்த்து சொன்னாரு. நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கும் சரி, ப்ரோகிட்டயும் சரி. ஸோ வாழ்த்துக்கள் வந்து இண்டஸ்ட்ரியில எல்லா சைட்ல இருந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு நல்ல படம் தான் சொல்லணும். நல்ல படம். அது அபிமானத்த சம்பாதிச்சு எங்களுக்கு குடுக்குது. அத நாங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்த படம் ஸ்டார வச்சு தொடரணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது வேற எனக்கு நடிகர்களுக்கு இயக்க இல்ல ஆசைப்படுறீங்களா? அடுத்த யாரை இயக்க படம் ஆசைப்படுறீங்க? அடுத்த படம் இல்ல. எனக்கு கண்டிப்பா இவர் கூட ஒரு படம் பண்ணுவோம் நாங்க. ஏன்னா இது இதோட நிக்காது. ஏன்னா இன்னும் நெறைய தூரம் போறோம் நாங்க 2 பேருமே. ஸோ அந்த தூரத்துல முடிஞ்ச அளவுக்கு நாங்க சினிமாவும் சரி, பர்சனலாவும் சரி, இதுக்கப்புறம் அது தொடரும். ஆனா என்னன்னா, படம் பண்றதுக்கு கதை முக்கியம். பழகுறதுக்கு எதுவுமே தேவையில்ல. பட் படம் பண்ணா ஒரு கதை தேவை. அந்த கதை இருந்தா தான் நாளைக்கு எங்க 2 பேருக்குள்ள இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு போகும். ப்ரொஃபஷனலாவும் பார்க்கணும்ல. ஸோ அந்த இது இருக்கு எங்களுக்கு.